ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் வந்து இப்போது கிளம்ப போகிறேன். வீடியோ இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. நம்ம வீட்டுக்கு மாடி மேலே ரைனோசரஸ்லாம் இருக்குது. என்னடா இது நம்ம வீட்டில் இனிமேல் இருக்கக்கூடாது. வாங்க நம்ம AK-47 எடுத்து சுடலாம். அச்சோ, சுட்டா அது நம்மளை தான் அட்டாக் பண்ணுது. நம்ம இந்த கன்னில் தான் சுடக்கூடாது. நம்ம டைரெக்டாக மிசைலை எடுத்துட வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி ஸ்டிக்கி பாம் போடலான்னு யோசிக்கலாம். ஸ்டிக்கி பாம் போடலாம், ஆனால் அது இந்த ஸ்டிக்கி பாம் ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் தான். அதனால் ஸ்னைப்பரில் அட்டாக் பண்ணலாம். வாங்க, இங்கே இருக்கு. எங்கடா காணும்? இங்கே இருக்குது. ஸ்னைப்பரில் சுட்ட உடனே ஒரு ஷாட்லேயே அது இறந்துடுச்சு, ஃபஸ்ட் ஒன். ஆனால் இன்னும் இங்கே 3 இருக்குது. 3 எப்படி வீட்டு மாடிக்கு வந்துச்சுன்னே தெரில. ஒரு வேளை ப்ராங்க் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது யாரோ கொண்டு வந்திருப்பாங்களோ? இல்லை, சான்ஸ் இல்லை. சரி வாங்க, நம்ம கீழே போகலாம். கீழே என்னடா ரொம்ப சத்தம் கேட்குது? இருங்க. அப்பாடி, நம்ம வீடை சுற்றி ஆல்மோஸ்ட் 100 ரைனோஸ் வந்துடுச்சுங்க கைஸ். இப்போவே உடனே எல்லாத்தையும் அழிச்சாகணும், இல்லைனா அதெல்லாம் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கும். எங்கடா? இங்கே இருக்குது. ஆனால் ஸ்னைப்பரில் சுட டைம் எடுத்துக்கிட்டே இருக்குது. இதனால நம்ம வந்து அதை அட்டாக் பண்ணோம். அதனால் இப்போ நம்ம வந்து மிசைல் எடுத்து சுட்டாச்சு. ஆனால் என்ன பேட் லக்னா நமக்கு வண்டி ஃபயர் பிடிச்சிருச்சு. அதனால் இப்போவே அதை எடுத்து விட்டாச்சு. இல்லைனா அது வெடிச்சிச்சுன்னா நம்ம கிட்டே போகும்போது திடீர்னு வெடிச்சிடலாம், சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம எதுக்கும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நம்மளை சுற்றி ஃபுல்லாக ஸ்டிக்கி பாம் போடலாம். நம்ம அதை பார்த்து ஸ்டிக்கி பாம் போட்டால் தானே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம பாட்டுக்கு கண்ணை மூடிட்டு மேலே பார்த்து போட்டுக்கிட்டே இருக்கலாம். இது ஒன்றே எல்லாத்துக்கும் போடாமல் மறைக்குது. அதனால் அதுலேயே நிறையா போட்டாச்சு. நம்ம போடுறோம் இன்னும் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. சரி, நிறைய ஸ்விம்மிங் பூலில் தான் இருக்குது. நம்ம இப்போ ஸ்விம்மிங் பூல்லையும் போடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னும் ஸ்டிக்கி பாம் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்னைப்பர் எடுத்து அது ஒன்றை மட்டும் சுட்டலாம். இங்கே பாருங்கள், இன்னும் இவ்வளோ இருக்குது இங்கே ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே. அதனால் ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே ஸ்டிக்கி பாம் நிறையா போடலாம். அப்படியே ஒரே இடத்துல நம்ம நிறையா போட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த ஸ்டிக்கி பாம்லாம் போட்டு முடித்தோடனே நம்ம வீட்டுக்குள்ளே போய் வந்து இதை ஆக்டிவேட் பண்ணோம். இல்லைனா இதோட நம்மளும் கரியாயிடுவோம். போதும்னு நினைக்கிறேன். அப்படியே 2 வெளியவும் போட்டுடலாம். போட்டாச்சுன்னு நினைக்கிறேன், போதும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. நம்ம வந்து இப்போது ஆக்டிவேட் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்ம வீட்டுக்குள்ளே ஓடி போய் இப்போ ஆக்டிவேட் பண்ணலாம். வாங்க, நம்ம இந்த படிக்கட்டில் நின்று ஆக்டிவேட் பண்ணலாம். நல்ல வேலை, இங்கேருந்து ஆக்டிவேட் பண்ணதுனால எல்லாமே இறந்துடும்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். இல்லைங்க, ஆல்மோஸ்ட் நிறையா இறந்துருச்சு. ஆனால் அங்கே பாருங்கள், இன்னும் 5-6 இருக்குங்க. அது மட்டும் நம்ம வந்து மிசைல் வச்சு இல்லை ஸ்னைப்பரை வச்சு கொண்டுடும். இப்போது ஸ்னைப்பரை வச்சு ஒன்றுக்கு ஒன்றாச்சு. அம்பாடி, இங்கே இன்னும் இருக்காட்டுக்குது நிறைய. எங்கடா? இங்கே தானே பார்த்தோன்னு காணாமல் போச்சே. இதோ இங்கே இருக்குது. ஃபைனலி இது ஒன்றுக்கு ஒன்றாச்சு. அதோ அங்கே பாருங்கள், இன்னும் அத்தனை இருக்குது. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. சுட்டுக்கிட்டே இருக்கோம், ஆனால் அது வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு தான் தெரில. இத்தனை வருது, ஆனால் எங்கே இருக்குதுன்னு தெரில. அவ்வளோதான்னு நினைக்கிறேன். சரி, நம்ம அப்படியே நம்ம கோப்ரா பைக் எடுத்துகிட்டு
சும்மா ஒரு ரவுண்ட் சுற்றி பார்ப்போம் நம்ம வீட்டை. எங்கேயாவது ஒன்று இருக்கணும்ல இன்னும் தப்பிக்கிறது. அப்படி ஒன்று இருந்ததுன்னா அப்படியே வண்டி ஒன்றும் இல்லைங்க, இங்கே 2 இருக்குது. அப்படியே வண்டியை விட்டு இறங்கி அதை சுற்றலாம். 1 அடுத்துங்க இதோ இங்கே 2 இன்னொன்று அங்கே இருக்கா? எத்தனை தான் இருக்கோ அது பாருங்களேன். அது அப்படியே சாகும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு போஸ்டரில் சாகுது. இப்போ இது வந்து படுத்துட்ருக்கு, இது நின்றுட்டுருக்கு, இது பாருங்கள் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கு இல்லைங்க. ஓகே, இதையும் சுட்டாச்சு. இப்போ நம்ம மிசைல் எடுத்துக்கிட்டாச்சு. இதுக்கு மேலே என்னால் முடியாது ஸ்னைப்பரில் ஒன்றா தேடி சுடுறதுக்கு. நம்ம மிசைல் எடுத்துக்கிட்டாச்சு. இன்னும் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம மிசைலே சுற்ற வேண்டியது தான். அது அங்கே பாருங்கள் ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்குது, டைரெக்டாக மிசைலில் சுட்டுருக்கோம். வேறு ஏதாவது இருக்கா? மேலே சத்தம் கேட்குது, ஆனால் மேலெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம ஸ்னைப்பர் எடுத்துப்போம். வீட்டுக்கு மேலே இது காட்டுக்குது. நம்ம எதுக்கும் வீட்டுக்கு மாடிக்கு போய் பார்ப்போம். நம்ம வந்து ஸ்பான் ஆகும்போதே அங்கே நிறையா இருந்தது. இப்போ இங்கே ஒன்றும் இல்லை. சரி வாங்க, நம்ம அப்படின்னா கீழே போய் நம்ம அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் போகலாம். ஓகே, நம்ம அப்படியே ஒரு ஸ்விம்மிங் பூலில் ஒரு டைம் ஸ்விம் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம வீட்டை பார்த்து. இதுதான் நம்ம வீடு. சூப்பராக இருக்குல்ல? தண்ணி அப்படியே சூடாக இருக்குது. இந்நேரத்துக்கு சில்லு தண்ணியாக இருக்கும்னு நினச்சேன். வெயில் பாருங்கள் அப்படி அடிக்குது. சரி வாங்க, நம்ம போதும், நம்ம எழுந்திரிச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். நம்ம வண்டி எங்கே? அதோ இங்கே இருக்குது. நம்ம வண்டி எடுத்துக்கிட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். அடா, நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலான்னு பார்த்தா இத்தனை ரைனோஸ் வழியை மறைச்சிட்ருக்குடா. சரி, அப்படின்னா இன்னைக்கு வந்து மண்டே. இன்றைக்கி வந்து நல்லா டயர்டாக இருந்தது. நேற்று தான் நம்ம வந்து அந்த கொரில்லாவை வந்து கொன்னோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி மண்டே, ஆனால் சண்டே ஆட்டம் இருக்குது, டயர்டாக இருக்குது. நேற்று அந்த கொரில்லாவை கொன்னோம், இன்றைக்கி தூங்கலான்னு நினச்சேன், ஆனால் தூங்க டயர்டாக இருக்குது, தூங்க முடியாதாட்டுக்குது. இன்றைக்கி தூங்கின மாதிரி தான். சரி வாங்க, நம்ம வண்டியை எடுத்துகிட்டு கிளம்புவோம். இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்காட்டுக்குதுங்களே கைஸ். இதெல்லாம் எங்கே இருக்கும், எங்கே போய் இருக்கோ தெரிலையே. சரி ஓகே, நம்ம கன் எடுத்துகிட்டு சுடலாம். இன்னொன்று இருக்கும். எங்கடா? இங்கே ஒன்று, இன்னொன்று அங்கே இருக்குது. ஆனால் ஓகே, இங்கே பாருங்கள். எல்லாமே அங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தான் வருதா? அங்கே பாருங்கள், க்ரொக்கடைல். அது தானே க்ரொக்கடைலு. அங்கே பாருங்கள், ஒரு பஃபேலோ க்ரொக்கடைல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் சுட்டால் ஒன்றும் ஆகலை ஸ்னைப்பரை வச்சு. ஸோ நம்ம மிசைல் வச்சு தான் சுடணும். பாருங்கள், இந்த ரைனோவை சுட்டுக்கிட்டே இருக்கேன், ஆனால் ஒன்றும் ஆகலை. ஸோ அதனால் மிசைலை வச்சு தான் சுடணும், அப்போ தான் எல்லாத்துக்கும் சாகும். இங்கே பாருங்கள், இங்கேயே ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள் எத்தனை இருக்குன்னு. சுட்டு கையே வலிக்குது, ஆனால் இன்னும் நிறையா இருக்குது. சரி வாங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கொண்டாச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே பாருங்கள், இன்னும் இத்தனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செத்ததும் அப்படியே படுத்துக்குது. அதனால் எது உயிரோடு இருக்குது எது செத்ததுன்னே தெரிய மாட்டேங்குது. சரி வாங்க, நம்ம அது கிட்ட கொஞ்சம் போய் அப்படி தான் சுடலாம். இங்கே பாருங்கள், இங்கேயே ஒரு கோப்ரா பைக் சாஞ்சிருக்கு.
எனக்கு வந்து கோப்ரா பைக் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து எனக்கு கோஸ்ட் ரைடர் தான் ரொம்ப ஃபேவரட், ஃபர்ஸ்ட் ஃபேவரட். கோப்ரா வந்து செகண்ட் ஃபேவரெட்டு எனக்கு வந்து இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3D கேமில். உங்களுக்கு என்ன பைக் வந்து ஃபேவரெட்டு, ப்ளஸ் என்ன கார் உங்களுக்கு ஃபேவரெட்டுன்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ அங்கே பாருங்கள், ஒரு crocodile போயிட்டுருக்கு. ஓகே, சுட்டுக்கிட்டே இருக்கும். அங்கே பாருங்கள், அங்கெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இன்னும் எவ்வளோ சுற்றிட்டுருக்கு. நம்ம வீட்லேயே அவ்வளோ இருந்தது வீட்டுக்குள்ளே. இப்போ வீட்டுக்கு வெளியே பாருங்கள் எத்தனை இருக்குன்னு. ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக கொல்லணும். அதுக்கப்புறம் போலீஸ்க்கு போய் என்ன ஆச்சுன்னு கேட்கணும். என்ன ஆச்சுன்னே தெரில. இத்தனை எங்கேருந்து வந்துச்சோ. ஓகே, நம்ம வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே அவ்வளோதான்னு நினைக்கிறேன். ஸோ க்ளோஸ். அங்கே ஒரே ஒரு crocodile இருக்குது, அவ்வளோதான். எல்லாத்தையும் கொண்டாச்சு. இப்போ நம்ம பைக்கை எடுத்துப்போம், போகலாம். இங்கே பாருங்கள், இங்கே இன்னும் 3 இருக்குது. நம்ம விழுந்துட்டோம், இருந்தாலும் பரவாயில்ல. சீக்கிரமாக அவங்கள கொல்லணும். ஸோ இன்னும் இத்தனை இருக்குது. சரி, அவ்வளோதான்னு நினைக்கிறேன். நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம், வாங்க. ஓகே, நம்ம இங்கே வந்தாச்சு. நம்ம வீட்டுக்கு இதாண்டா இருக்குது. இப்படி பாருங்க, இத்தனை இருக்குது. அந்த ரைனா பூ செத்துடுச்சு. அங்கே ஒரு crocodile இருக்குது, வாங்க அது கிட்ட. இத்தனை ஷூட் பண்ணி அது வந்து சாகலை. அதனால் அது கிட்ட போய் தான் கொல்லணும் மாட்டேங்குது. ஸ்னைப்பர்லேயும் அட்டாக் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அது ஃபாஸ்ட்டாக ஓடுறதுனால அதை வந்து நம்மளால் அட்டாக் பண்ண முடியல. ஸ்னைப்பரில் அட்டாக் பண்ணாலும் அதுக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்குது பெருசாக இன்ஜுரி. ஸோ நம்ம அங்கே பைக் இருக்குது, நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே வந்து AK-47 கன் இருக்குது, அதை வச்சு சுட்டு பார்க்குறோம். ஆனாலும் அது சாகலை. சரி, ஓகே வாங்க. அப்படின்னா அது கிட்ட தான் போகணும் மாட்டுக்குது. சரி, பைக்கை எடுத்தாச்சு, வாங்க அதுக்கிட்ட போகலாம். ஸோ அதுக்கிட்ட வந்தாச்சு. அட என்னங்க இது, நம்மளை கடிக்க வருது, நம்மளை பார்த்து வருதுன்னு. நம்ம சீக்கிரமாக தூரம் போய்க்கணும், இல்லைன்னா நம்மளை கடிச்சிடும் அது அப்படியே. இங்கேயோ 270 போட்டு பைக்கை நிறுத்தியாச்சு, வண்டியை விட்டு இறங்கியாச்சு கூட. இப்போ ஜஸ்ட்டில் மிஸ்ஸுங்க, அது நம்ம கிட்ட வந்துடுச்சுங்க கைஸ். ஸோ க்ளோஸ் கைஸ். ஆனால் நம்ம தப்பிச்சிட்டோம், நம்ம லக்கு. சரி, வண்டியை எடுத்துக்கலாம். வண்டி எடுத்துகிட்டு நம்ம உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஆகணும். இருங்க, போலீஸ் ஸ்டேஷனில் ஏதோ இருக்கு. இது எலிஃபண்ட் தானே? இங்கே எப்படி எலிஃபண்ட் வந்துச்சு? வாங்க நம்ம போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கேயே ஒரு ரைனோசரஸ் இருக்குது. அப்பா, இத்தனை அனிமல்ஸ் இன்னும் இங்கே இருக்குது. நம்ம எல்லாத்தையும் கொண்டு வாங்கணும் இப்போவே. இங்கே ஒன்று இருக்குது. அடைச்ச, நம்மளும் இறந்துட்டோம்.
பரவாயில்ல, நம்ம மறுபடியும் ரீட்ரை பண்ணலாம். நம்ம மறுபடியும் வரலாம். நம்ம இப்போ வந்தாச்சு நம்ம வீட்டில். நம்ம பாருங்கள், அங்கே நம்மளோட பைக் இருக்குது, நம்ம எடுத்துகிட்டு போகலாம். நம்மளோட கோப்ரா பைக் இங்கே இருக்குது. நம்ம போகலாம். இதோ இங்கே ஒரு எலிஃபெண்ட் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை ஷூட் பண்ணலாம். நம்ம கிட்ட இருந்து ஷூட் பண்ணோன்னா நம்ம தான் சாரோம், அதனால் தூரத்தில் இருந்தே ஷூட் பண்ணலாம். கொஞ்சம் அதுக்குன்னு ரொம்ப தூரம் இல்லை, கொஞ்சம் தூரத்துலேருந்து ஷூட் பண்ணலாம். ஷூட் பண்ணி கை தான் வலிக்குது, இருந்தாலும் நம்ம ஷூட் பண்ணோம். சரி, பைக் எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் கிட்ட போகலாம். இங்கே பாருங்கள் எத்தனை எலிஃபெண்ட்ஸ் இருக்குன்னு. அப்படியே இங்கே நிறுத்திக்கலாம். ஓகே, நம்ம ஆர்பிஜி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பஃபலோவை சுடணும். எஸ்கேப் ஆயிடுச்சு, ஆனால் இந்த டைம் நான் விட மாட்டேன். பஃபலோ இறந்துச்சு, இந்த ரைனோவும் இறந்தாச்சு. அடுத்து அந்த எலிஃபெண்ட்டையும் சுட்டாச்சு. இங்கே பாருங்க 3 பஃபலோ இருக்குது. அப்புறம் கைஸ், யாருக்கெல்லாம் ட்ரான் பைக் பிடிக்குமோ நீங்கள் ப்ளூ கலர் ஹார்ட் கமெண்ட்டில் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் கோஸ்ட் ரைடர் பைக் பிடிக்குமோ நீங்கள் ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் யாருக்கெல்லாம் இந்த கோப்ரா பைக் பிடிக்குமோ ஆரஞ்சு கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு அதிகமாக எந்த பைக் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம். சரி வாங்க, அங்கே பாருங்கள், நான் கோப்ரா பைக் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோவா இல்லை, நான் எங்கே வெளியே போகிறதுனாலும் கோப்ரா பைக் இல்லை ட்ரான் பைக் தான் எடுப்பேன். எங்கேயாவது இந்த மாதிரி டாஸ்க்கு ஏதாவது போலீஸை சேவ் பண்ணணுன்னா தான் நான் இந்த கோஸ்ட் ரைடர் ஆட்டோ எடுப்பேன். இதுவும் போலீஸ் சேவ் பண்ணணுன்னு தான் கேட்குறீங்க, அந்த மாதிரி இல்லை. நான் இப்போ யாரையாவது இப்போ லாஸ்ட் டைம் கொரில்லா வந்தது, அதுக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணல. ஆனால் நான் ஒரு சில டைம் மட்டும்தான் அந்த கோஸ்ட் ரைடர் எடுப்பேன். ஆனால் எனக்கு நான் ட்ரான்ஸ் பைக்கு இல்லைன்னா இந்த கோப்ரா பைக் தான் அதிகமாக எனக்கு பிடிக்கும். சரி ஓகே வாங்க, அங்கே பாருங்கள். இப்போ தானே பார்த்தீங்களா நீங்கள் இந்த க்ரொக்கடைல் அப்படியே செவுத்தை தாண்டி வந்துச்சு. சரி விடுங்க, நம்ம போகலாம். நம்ம பைக்கை எடுத்துகிட்டு போகலாம். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே முதல்ல போகலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் ஒரு கோப்ரா இருக்குது. அச்சோ, விழுந்துட்டோம் கைஸ். அடச்சே, நம்ம இறந்துட்டோம். பரவாயில்ல விடுங்க, நம்ம எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டோம், விட்டு கொடுக்கணும். ஆனால் நான் நெவர் கிவ் அப். அங்கே பாருங்கள் நம்ம பைக் அங்கே தான் இருக்குது, நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அங்கே பாருங்கள், அங்கேயே ஒரு எலிஃபெண்ட் இருக்குது. சுட்டாச்சு. இப்போ நம்ம பைக் எடுத்துப்போம். இப்போ தானே ஒரு எலிஃபெண்ட்டை சுட்டோம். அம்மாடி, 3 எலிஃபெண்ட் அந்த போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்துடுச்சு கைஸ். சரி, இப்போ அதெல்லாம் கொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சு. ஹாய் எலிஃபெண்ட், பாய். ஒரு எலிஃபெண்ட் பாய் சொல்லியாச்சு. செகண்ட் எலிஃபெண்ட்டு, தேர்ட் எலிஃபெண்ட்டு பாய் டாட்டா சொல்லியாச்சு. சரி, அங்கே பாருங்கள், அங்கே ஒரு எலிஃபெண்ட் இருக்குது. சரி வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பஃபலோ இருந்தது, அதனால் அதை கொல்லலாம். ஆல்மோஸ்ட் எல்லா அனிமல்ஸும் இன்னும் தான் எஸ்கேப் ஆகுது. சரி, இங்கே ஒரு பஃபலோ இருக்குது, எல்லாத்தையும் கொல்லலாம். நம்ம ஸ்னைப்பர் எடுத்து போயிருக்கு.
என்னடா அது? சரி, நம்ம AK-47 கன் எடுத்துப்போம். கமான், சுடலாம். என்னடா இது? எதுவுமே ஆகலை. ஓ, நம்ம பைக் தீப்பற்றிக்குச்சு. இருங்க, இதால் தானே நம்ம நம்மளே அடிச்சு விட்டுருச்சு. இப்போ இதுக்கு நம்ம AK-47 காட்டக்கூடாது, நம்ம மிசைல் தான் காட்டணும். ஆனால் கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கலாம், ரொம்ப டேஞ்சரஸ்ஸு. இந்த மாதிரி தான் நம்ம ஹெல்த்தும் ரொம்ப லோவாக இருக்குது, அதனால தான். சரி வாங்க. இதோ இங்கே பாருங்கள் எத்தனை அனிமல்ஸுன்னு. இது போலீஸ் ஸ்டேஷனா இல்லை ஜூவான்னு தான் தெரில கைஸ். அவ்வளோ அனிமல்ஸ் உள்ளேயும் இருக்குது வெளியவும் இருக்குது. வந்துக்கிட்டே இருக்குது, நம்மளும் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம ஹெல்த் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சரி ஓகே வாங்க. அதுக்குள்ளே இங்கே பாருங்க, இங்கே ஒரு ரைனோசரஸ் இப்போ தானே வந்துச்சு. அதோ இங்கே இருக்குது. இதோ இங்கே பாருங்க. இதோ இது கொஞ்சம் பின்னாடி போய்க்கலாம், அதுக்குள்ளே அது எஸ்கேப் ஆயிடுச்சு. அங்கே பாருங்கள் ஒரு பஃபெலோ, அதையும் கொண்டாச்சு. அங்கே ஒரு க்ரொக்கடைல், அதையும் கொண்டாச்சு. அங்கே ஒரு எலிஃபெண்ட் கொண்டாச்சு. இதோ இங்கே பாருங்கள் ஒரு ரைனோசரஸ் கொண்டாச்சு. அங்கே ஒரு ரைனோசரஸ் எட்டி பார்த்துச்சு, அதான் அதுக்குள்ளே போயிடுச்சு. இங்கே ஒரு பஃபெலோ இருந்தது, கொண்டாச்சு. சரி, இப்போ செவுத்துலேருந்து போதும்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே போகலான்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு ரைனோசரஸ், அதை சுட்டுட்டு போகலாம். இங்கே பாருங்கள் எலிஃபெண்ட்டு. நம்ம சுட அது வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம பைக்கு தான், ஆமாம்ல நம்ம பைக்கு தான், அது எரிஞ்சிருச்சு. சரி அங்கே பாருங்கள், அங்கே இருக்கு ஒன்று, சுடலாம். சுடாச்சு. சரி இப்போ நம்ம போகலாம் வாங்க கைஸ். இதோ இங்கே ஒன்று இருக்குது. என்னடா இது, அனிமல்ஸா இல்லை ஜூவா? ஜூவில் தான் இவ்வளோ அனிமல்ஸ் இருக்கும், ஆனால் ஜூவில் கூட இவ்வளோ அனிமல்ஸை நான் பார்த்ததில்ல. அதை விட அதிகமாக அனிமல்ஸ் இருக்குது. நம்ம ரைனோஸ்லேயே ஒரு 200 ரைனோஸ்க்கு மேலே கொண்டாச்சு. இதில் க்ரொக்கடைல் மினிமம் 50 க்ரொக்கடைல்ஸ் கொண்டிருப்போம். எலிஃபெண்ட்ஸ் தான் சொல்லவே வேணாம், அதுவும் மினிமம் 50. இதில் பஃபெலோஸ் தான் கொஞ்சம் கம்மி, 25 என்னமோ தான் கொண்டிருப்போம். வந்துக்கிட்டே இருக்குங்க. நம்மளுக்கும் டயர்ட் ஆயிடுச்சு சுட்டு. நோ எனர்ஜியே இல்லாமல் தான் நம்ம சுட்டுட்ருக்கோம். சரி, நம்ம போலீஸ்கிட்ட கேட்போம். அதுக்குள்ளே கொஞ்சமாக சுட்டுக்கிட்டே இருக்கலாம். சரி, நம்ம போலீஸ்கிட்ட போய் கேட்கலான்னு நினைக்கிறேன். வாங்க. அங்கே ஒன்று இருக்குது, தப்பிக்குது. சரி ஓகே, அதான் அங்கே இருக்குது, சுட்டாச்சு. அங்கே தான் இருக்கார் இன்னும் போலீஸு. செக்யூரிட்டி கார்டு இன்னமும் பார்த்துட்டு சுடாமல் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கார். சரி வாங்க, ஃபஸ்ட்டு அவர்கிட்ட போய் கேட்போம். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளெல்லாம் போயிடுச்சு. சரி கேட்போம். சார் இங்கே பாருங்கள், நான் தான் ஃப்ராங்க்லினு. வாப்பா ஃப்ராங்க்லினு. என்னப்பா இங்கே இவ்வளோ அனிமல்ஸ் வந்துருக்கு, எப்படின்னே தெரில. ரோட்டில் 2 ரைனோசரஸ் இருந்தது, உள்ளே வந்துச்சு. சுட ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அது நிறையா வந்துடுச்சுப்பா. இதை சுட்டானா மொத்த கும்பலும் என்னை கொண்டுரும், அதனால தான்ப்பா அமைதியாக இருக்கேன். அப்படிங்களா சார்? ஏன் சார் விட்டீங்க? அது 2 கொண்டிருந்தீங்கன்னா அது ஒன்றும் பண்ணியிருக்காது. சரி விடுப்பா, நீ தான் இப்போ இந்த போலீஸ் ஸ்டேஷனை காப்பாற்றணும். என் வீட்லேயும் நிறையா இருந்தது சார், ரோட்லேயும் நிறையா இருந்தது. நான் தான் அதை கொண்டேன். அப்படியா ஃப்ராங்க்லின்? இந்த ஊரை நீ தான் காப்பாற்றணும்ப்பா. இந்த போலீஸ் ஸ்டேஷனும் வீடாட்டம் நினச்சி இதையும் கொண்டுருப்பா ப்ளீஸ்ப்பா. ஓகே சார், நான் அதுக்கு உங்களுக்காக தான் கொள்கிறேன். ஆமாம், எப்போ பார்த்தாலும் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது போலீஸ் மட்டும் இருக்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் தான் இருக்கீங்க. ஏன் சார்? தெரியலப்பா, நீ வரும்போது போலீஸ் இருக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ஏதோ முக்கியமான வேலையில் போயிருப்பாங்களாட்டுக்குது. கொரில்லா வரும்போது அவங்க ஒரு முக்கியமான வேலையில் இருந்தாங்க. இந்த தடவை நீ வரும்போது அவங்க பிரேக் டைம் ஆனாலும் போயிருக்காங்க, என் கையில் பாதுகாப்பு கொடுத்துட்டு. அதுக்கான இப்போ தான் பார்த்தா
என்னடா செக்யூரிட்டி கார்டு பேச மாட்டேங்கிறாரு. அச்சோ, நம்ம இந்த ரைனோ ஷூட் பண்ணும்போது அவர் மேலேயும் பட்டுருச்சாட்டுக்குது, பேச மாட்டேங்கிறாரு. சரி விடுங்க, அவர் நம்ம சுற்றாச்சு. ஏன்னா நம்ம வந்து இத்தனை அனிமல்ஸ் இருக்கும், நம்ம தான் இந்த ஊரையே 2 தடவை சேவ் பண்ணியிருக்கோம். ஒன்று கொரில்லா கிட்டேருந்து, இப்போ செகண்ட் டைம் இந்த அனிமல்ஸ் கிட்டேருந்து ஊரையே சேவ் பண்ணனால போலீஸ் ஸ்டேஷன் நம்ம தான் சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயும் இருக்குது. அதனால் போலீஸ் ஒன்றும் பெருசாக நினச்சிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சாரிங்க சார், போலீஸ் சார். அவரை காணோம். சரி ஓகே வாங்க, நம்ம மேலே சத்தம் கேட்குது, மேலே இருக்காங்களாட்டுக்குது, வாங்க போய் பார்ப்போம். மேலே இல்லை கைஸ், ஸோ கீழே தான் இருக்குது. ஸோ வாங்க. அடிச்சா விழுந்துட்டோம். ஓகே, எழுந்திரிச்சாச்சு. கீழே தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் கொண்டுட்டோன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும். ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். இங்கே ஒரு ரைனோசரஸ் இருக்குது. நம்ம அவ்வளோதான். அங்கே ஒரு crocodile இருக்குது. அவ்வளோதான் நினைக்கிறேன். வாங்க, நம்ம போலீஸ் இதோ இங்கே ஒன்று எஸ்கேப் ஆகுற மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். நம்ம அதையும் சுட்டாச்சு. சரி வாங்க, இப்போ நம்ம பின்னாடி போய் பார்ப்போம். பின்னாடி ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எஸ் கைஸ், ஒன்றுமே இல்லை. அப்படியே அந்தாண்டியும் போய் பார்ப்போம். ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஆனால் எக்ஸப்ட் இந்த crocodile, இந்த ஒரே ஒரு crocodile மட்டும்தான் இருந்தது, அதையும் சுட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம தான் இந்த நம்மளோட வீடையும் சரி, இந்த போலீஸ் ஸ்டேஷனையும் சரி, இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நம்ம வீட்டுக்கும் நம்ம தான் சேவியர். போலீஸ் இதை வந்து மறக்காமல் ஞாபகம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம சீட் கோட் போட்டு நம்ம பைக் எடுத்துக்கலாம். என்னது இது? கோபுர பைக்கு நம்மளால் ஏற முடியல பைக்கில். என்னடா இது? சரி பரவாயில்ல விடுங்க, நம்ம இன்னொரு சீட் கோட் போட்டு நம்ம இன்னொரு பைக்கை வர வச்சுக்கலாம். அடிச்சா விழுந்துட்டாயா? சரி, இன்னொரு பைக்கை வர வைப்போம். இதுலேயும் ஏற முடியல. என்னாச்சு கைஸ்? பைக்கில் நம்மளால் ஏற முடியல. சரி, வெறும் கோப்ரா பைக்கில் தான் ஏற முடியலன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து கோஸ்ட் ரைடர் பைக் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி என்னென்ன வீடியோஸ் வேணுமோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். நான் வந்து அந்த வீடியோஸ்லாம் கொடுக்குறேன். நம்ம கோஸ்ட் ரைடர் பைக்லேயும் நம்மளால் ஏற முடியல. சரி ஓகே, நம்மளால் பைக்கில் தானே ஏற முடியல, நம்ம கார் எடுத்துப்போம். லாம்போர்கினி கார், அதுவும் நார்மல் கார் இல்லவே. அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள். அது crocodile தானே? கொன்னாச்சு. ஆனால் பார்த்தீங்களா, அங்கே ஒன்று பார்த்தேன் வாலாட்டம், தெரில. அது அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோதான். நீங்கள் பார்த்தீங்களா கைஸ், அது வந்து தரைக்குள்ளே போயிட்டு இருந்தது. நம்ம உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பி ஆகணும், இல்லைன்னா அவ்வளோதான் கைஸ். சரி வாங்க, நம்ம வந்து கிளம்புனா ஃபாஸ்ட்டாக. ஏற முடியல இப்போவும். சரி வாங்க, நம்ம வெளியே போய் அப்புறமேல் நம்ம வந்து வண்டி எடுத்துக்கலாம், நம்ம காரை எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ லாம்போர்கினி தான் எடுக்க போகிறேன், அதுவும் க்ரீன் கலர். அதோட சீட் கோட் வந்து 700. யாருக்கெல்லாம் சீட் கோட் வீடியோ வேணுமோ நீங்களாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், யாருக்கெல்லாம் வேணுமோ யாருக்கெல்லாம் வேணாமோன்னு. அப்போ தான் நான் போடுவேன். ஓகே கைஸ், வாங்க நம்ம போகலாம் நம்ம வீட்டுக்கு. நம்மளால் இப்போ தான் காரில் ஏற முடியாது. காரில் ஏற முடியுது, பைக்கில் ஏற முடியல. சரி, காரில் ஏறியாச்சு. சரி வாங்க, பை மிஸ்டேக்காக ஒரு தடவை இடிச்சிட்டோம், பரவாயில்ல விடுங்க வாங்க. ஓகே கைஸ், நம்ம அந்த அனிமல்ஸ் கொண்டாச்சு. அதோடு இந்த வீடியோட எண்டுக்கும் வந்தாச்சு. ஸோ இப்போது நம்ம வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், அதை சொல்ல போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு எப்பவும் போல் வரும். அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.